ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி. காலையில் வேலைக்கு போகிறவங்க வந்து இந்த சட்னியை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். அதே டைமிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காய சட்னி தான். இந்த பெரிய வெங்காய சட்னி எப்படி வந்து டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த சட்னி தான் வைப்பீங்க. இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா கலர் வந்து மாறணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 3 பேருக்கு அப்படின்றதுனால 2 பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 4-5 பல் பூண்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை விட அதிகமாக செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மைல்டாக வேணுன்றனால 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்திங்க அப்படின்னா காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறிடணும். மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். 3 பேருக்கு 2 சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலை பச்சை வாசனை மட்டும் போகிறதுக்காண்டி லைட்டாக நம்ம வந்து வதக்கினா போதும். இப்போ நல்லா நமக்கு வந்து சட்னி வந்து வதங்கிருச்சு. சட்னியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நீங்கள் வந்து அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்தாலும் சரி, இல்லை தாளிக்காமல் நீங்கள் இப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த பெரிய வெங்காய சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்ப்பீங்க. சூப்பராகவும் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் நமக்கு வந்து இருக்கும். இந்த பெரிய வெங்காய சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.